வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்கர் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிளாக்கர் சீரிஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேஜஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிரைவசி பாலிசி, சைட் மேப், கான்டாக்ட், அபவுட் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேஜஸ் பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம பிளாக்கர் சீரிஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கர் சீரிஸ்க்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதனால நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி அப்படிங்கிறது புரியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிக்கங்க. வெப்சைட்குள்ளே என்டர் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஸ்பேஸ் வந்து அந்த வெப்சைட்டோட இன்டர்ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி நேம்னா வேறு எதுவுமே கிடையாது. உங்களோட பிளாக்குக்கான அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து வெப்சைட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் நேம் அதாவது உங்களோட பிளாக்குக்கான அந்த வெப்சைட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிளாக்குக்கான உங்களோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் பிளாக் நேம், அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட பிளாக்குக்கான அந்த யூஆர்எல் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 ஆப்ஷன் கேட்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கண்ட்ரி, ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் 3 ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து இங்கே லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த HTML கோடிங் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி அங்கே நீங்கள் போய் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கிறத அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் நம்மளோட பிளாக்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ மொத்தமாக இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக காப்பி பண்ணோன்னா நீங்கள் வந்து பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேஜில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ண அந்த மொத்த டெக்ஸ்ட்டையும் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பப்ளிஷ் பண்ணி ஸோ மொத்தமாக அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் ஒரே ஒரு வேலை வந்து பாக்கி இருக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட தீம்க்கான அந்த HTML செக்ஷனில் வந்து நம்ம ஆட் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஜில் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஐகான் இருக்கும், அதாவது வியூ பண்ணி பார்க்குற அந்த ஐகான். ஸோ அந்த வியூ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ ஐக்கானை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இங்கே இருக்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட இந்த இடத்துல போய் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெம்ப்ளேட்ல வராது. டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML கோடிங்கில், அதாவது டெம்ப்ளேட்டோட HTML கோடிங்கில் தான் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேரோட டெம்ப்ளேட்ல வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கோடிங் வந்து பேஸ்ட் பண்ணும்போது அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த HTML அந்த கோடிங் அந்த யூஆர்எல் வந்து மொத்தமாக காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணக்கப்புறம் உங்களோட டெம்ப்ளேட்கான அந்த செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சுட்டு கண்ட்ரோல் F அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் F அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆகும். சர்ச் பாரில் வந்து நீங்கள் வந்து இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுங்க. இல்லை பிரைவசி பாலிசி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பிரைவசி பாலிசி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேஜஸ்க்கான அந்த யூஆர்எல் எல்லாமே மொத்தமே கீழே ஸ்க்ரோலாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த HTTP அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த HTTP அப்படின்னு இருக்க அந்த இடத்த மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு அந்த இடத்த மொத்தமாக அப்படியே தூக்கிடுங்க. ஸோ தூக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காப்பி பண்ண அந்த யூஆர்எல் வந்து இங்கே மொத்தமாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா அவ்வளோதான் வேலை. இப்போ வந்து சிம்பிளாக முடிஞ்சு. ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளாக் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களோட பிளாக்குள்ளே போயிட்டு ஸோ இதோட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த இங்கே கோடிங் எல்லாமே இப்போ வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நண்பா உங்களோட பிளாக்குக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ
ஸோ இன்னும் பிளாக்கை பற்றின இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிளாக்குக்கான எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னமும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து பிளாக்குக்கான இந்த சீரீஸில் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.